தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் 80 109வது அதிகாரமாக உள்ள தகை அணங்கு உறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1085வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தகை அணங்கு உறுத்தல் என்பதற்கு தலைவியின் அழகில் தலைவன் மயங்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1085வது திருக்குறளுக்கு செல்வோம். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அழிக்கும் எமனோ அழகிய கண்களை கொண்டவளோ அல்லது பயந்து நிற்கும் பெண்மானோ இம்மூன்று குணங்களையும் ஒருங்கே கொண்டுள்ளது அவள் என் மீது நோக்கிய பார்வை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள். அழிக்கும் எமனோ அழகிய கண்களை கொண்ட பெண்ணோ பயந்து நிற்கும் பெண்மானோ இம்மூன்றையும் ஒருங்கே கொண்டுள்ளது அவள் என் மீது நோக்கிய பார்வை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. நன்றி, வணக்கம்.